திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் பழந்தக்கதாரம். நாடு சோழ நாடு, காவேரி வடகரை. தலம் திருப்பழனம். பண் பழந்தக்கதாரம். பதிகம் 12, பாடல் 2. கண்டகங்கால் முண்டகங்கால் கண்டகங்கால் முண்டகங்கால் கைதை கால் நெய்தல் கால் கைதை கால் நெய்தல் கால் பண்டரங்க வேடத்தான் பாட்டோவா பழனத்தான் பண்டரங்க வேடத்தான் பாட்டோவா பழனத்தான் வண்டுளாந்த மூழ்கி வண்டுளாந்த மூழ்கி மற்றவன் தளிர் வண்ணங் வண்டு லாந்தடங் மூழ்கி மற்றவன் தளிர் வணங்க கொண்ட நாள் தானறி வாகான் கொண்ட நாள் தானறி வாகான் குறி கொள்ளா தொழிவானோ கொண்ட நாள் தான் நறிவான் குறிக்கொள்ளா தோழி வானோ. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த 2ஆம் பாடலோட விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த பாடலோட விளக்கத்தை பார்ப்பதற்கு முன்னாடி இந்த திருப்பழனம் தலம் எங்கே இருக்குது என்று பார்த்து விடலாம். இது தஞ்சாவூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர், கும்பகோணத்திலேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் செல்லும் சாலை மார்க்கமாக செல்லும்போது இடைப்பட்ட இடத்தில் இருக்கிறது. மிக அருமையான தலம். இந்த தலத்திற்கு அருகாமையில் திருவையாறு உள்ளது, கண்டியூர் உள்ளது. நிறையா தலங்களை பார்த்து கொண்டே இந்த தலத்தையும் தரித்து கும்பகோணம் அடையலாம். இந்த சுவாமியின் பெயர் ஆபட் சகாயர், அம்பாளின் பெயர் பெரியநாயகி. மிக அருமையான சேத்திரம், பெரிய கோவில். அனைவரும் கண்டு சுவாமியின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாடலில் என்ன எம்பெருமான் அப்பர் சுவாமிகள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீர் முள்ளிகளே தாமரை மலர்களே. இதில் தாமரை மலர்கள், தாழம்பூகளே எல்லாமே மலர்களை சிவருமானுக்கு அணிவிக்கிறோம் அல்லவா. அந்த அடியார் பெருமர்கள் யார் அணிவிக்கிறார்? சிவருமானை வணங்கும் அடியார்கள் இந்த மலர்களை கொய்து சிவருமானை புகழ்ந்து பாடி இடைவிடாது தரிசனம் செய்து வருகிறார்கள். எங்கு தரிசனம் செய்து வருகிறார்கள்? திருப்பழனம் என்றும் திருத்தலத்தில் உரையும் சிவபெருமானை தரிசனம் செய்து வருகிறார்கள். அது முன்னொரு காலத்து திருவுரத்தை எரித்து பின்னர் பண்டரங்கம் என்று அழைக்கப்படும் ஒரு வகையான கூத்தினை மகிழ்ந்து ஆடியவன் யாரு? சிவபெருமான். அந்த கூத்தினை விரும்பி ஆடியவன் சிவபெருமான். முன்னொரு நாள் வண்டுகள் உலாவும் குளிர்ந்த நீரில் அவர் அப்பர் சுவாமிகள் முழுகிய போது தனது உடலை தழுவி கொண்டு காப்பாற்றினார். அதாவது பல இடங்களில் சுவாமி தன்னை காப்பாற்றினது. கடலூரில் நான் சொல்லியிருக்கேன், முன்பே சொல்வது போல் கடலில் சமண மன்னர்கள் கல்லில் கட்டி கடலில் இருந்தபோது கல்லை மிதக்க வைத்து சுவாமியை அப்பர் சுவாமிகள் எம்பெருமான் காப்பாற்றி கரையேறினார். அதே போன்று
குளத்தில் மூழ்கிய போது எம்பெருமான் வந்து காப்பாற்றியுள்ளார். அதை இந்த பாடலில் மேற்கோள் காட்டுகிறார். அப்படி என்னை காப்பாற்றிய சிவருமானை நான் எப்போதும் மறக்க மாட்டேன், அந்த நாளை நான் மறந்து எப்பொழுதும் பொருட்படுத்தாமல் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் சொல்கிறார். என்னை நினைவில் எப்பொழுதும் அவரை வந்து என்னை எப்பொழுதும் நினைவில் வைத்திருப்பேன். எனவே நீங்கள் எல்லோரும் சென்று தூது சென்று அவனை நினைத்து எங்கும் நிலையான எடுத்து உரைக்க வேண்டும். இந்த குயில் வண்டெல்லாம் சென்று மறுபடியும் தூது சென்று இந்த மாதிரி நான் எப்பொழுதும் உங்களை மறக்க மாட்டேன், என் மனதில் எப்பொழுதும் நீங்கள் இருப்பீர்கள் என்று அவரிடம் தூது சென்று சொல்வாங்கன்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கிறார் அப்பர் சுவாமிகள். திருச்சிற்றம்பலம்.